மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 15. கண்ணன் அவளது பார்வையை புரிந்து கொண்டு அருகில் வந்து, சொல்லுங்க மேடம், ஏதேனும் என்னிடம் சொல்ல வேண்டுமா என்று கேட்க, மிஸ்டர் பார்த்திபன், நீங்க போகலாம் என்று ஒரு யோசனையாக பிஏவிடம் கூறினாள். சரி என்று கூறிவிட்டு பிஏ பார்த்திபன் அங்கிருந்து சென்றார். அப்போது சஞ்சனா தளபதியை மட்டும் தனியாக சிறிது தூரம் அழைத்து சென்று அவரிடம் பேசத் தொடங்கினார். மிஸ்டர் கண்ணன், நீங்க இவ்வளவு பொறுப்புடன் எங்க மாமா மேல அக்கறையா பேசுறத வச்சு உங்க விசுவாசம் எனக்கு புரியுது. அதனால நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா என்றாள். சொல்லுங்க மேடம், கண்டிப்பா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே நான் சொல்றேன் என்றார். அவள் தளபதியின் கண்களை பார்த்து பேச தொடங்கும் போதே அவள் கண்களில் நீர் வழிய தொடங்கியது. நீங்க இந்த 10 வருஷத்துல என் மகன் எங்கிருக்கிறார்னு கண்டுபிடித்தீர்களா என்றாள். என்னதான் ஆதர்ஷ் மகனை பத்திரமாக தன் கண்காணிப்பில் தான் இருப்பதாக கூறியிருந்தாலும் தாயின் மனம் தன் மகனை காண வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் துடிப்புடன் இருந்தது. அவனை பற்றிய ஒரு சிறு செய்தியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் மனம் பாடுபட்டது. கடைசியாக அவன் மீது $1 அணிவித்துவிட்டு அவனுக்கு கொடுத்த முத்தங்கள் மட்டுமே அவள் நினைவில் வந்து சென்றன. தளபதி 4 புறமும் சுற்றி பார்த்துவிட்டு, மேடம், அன்னைக்கு இரவு உங்களுக்கு அடிபட்ட அன்று அந்த இடத்திலிருந்த ஒரு தம்பதி மிஸ் ஆகியிருக்காங்க. அவங்கள தீவிரமா கண்டுபிடிக்க தேடணும். ஆனால் அவங்கள எங்குமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்கள உயிரோட சில பேர் பார்த்ததாக எங்களுக்கு சில நம்பகமான தகவல் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம அப்போது அவங்க கையில் ஒரு குழந்தை இருந்ததாகவும் பேசப்பட்டுச்சு. அவங்களோட போட்டோ மற்றும் பெயர் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களால கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு அடிச்ச மலையில அந்த குடும்பம் வாழ்ந்த இடத்தில் இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அதனால தப்பிச்ச அந்த குடும்பத்தோட தான் உங்க பையன் போயிருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்களும் தேடி பார்த்தோம், எங்களால கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து அந்த தேடுதலை நாங்கள் நிறுத்தவும் இல்லை, தேடிக்கிட்டு தான் இருக்கோம் என்று அவர் கூறி தலையை குனிந்தார். இருந்தாலும் இதில் ஒன்று நாம் எதிர்பார்க்காத விஷயம் நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று அவன் கூறினான். இதை கேட்ட சஞ்சனாவின் கண்கள் விரிய, என்ன கண்டுபிடித்தீர்கள் என்றாள். மேடம், நாங்கள் மட்டும் குழந்தையை தேடவில்லை, வேறு சில பிரிவினரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தோம் முதலில். ஆனால் அவர்கள் எதற்காக தேடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது எங்களுக்கு தெரிய வந்த பிறகு எங்களது தேடுதலின் முறைகளை மாற்றிக்கொண்டோம். யார் தேடுகிறார் மற்றும் யார் தலைமையில் தேடப்படுகிறது என்பது குறித்து இங்கு இருக்கும் யாருக்குமே தெரியாது. இது சம்பந்தப்பட்ட அனைத்தும் விஸ்வநாதன் சாருக்கு மட்டுமே தெரியும் என்று கூறி முடித்தான். சஞ்சனாவுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத படபடப்பு ஏற்பட தொடங்கியது. என் மகனை இன்னும் யார் தேடுகிறார்கள்? இந்த குடும்பத்தில் இருந்த நிரஞ்சன் குப்தா தான் என் மகனை கொல்ல துடித்தான் என்று எண்ணினேன். ஆனால் இப்போது என்று யோசித்துக் கொண்டே அவள், சரி நீங்க போங்க என்று கூறிய சஞ்சனா அங்கு இருக்கும் வேலையாடலை பார்த்து, நான் எங்கு செல்ல, எனக்கான அறை எங்கே என்றார். உடனே அங்கிருந்த பட்லர் வேகமாக வந்து, மேடம் என் கூட வாங்க என்று கூறி அவளது அறைக்கு அழைத்துச் சென்றார். அறைக்குள் சென்ற சஞ்சனாவிற்கு பல நாள் நினைவுகள் வந்தன. கணவன் நினைவு, குழந்தையின் நினைவு, இப்ப இருக்கும் சூழ்நிலை அனைத்தையும் நினைத்தவாறு உறங்கினாள். நள்ளிரவு. மேடம் மேடம் சீக்கிரம் வாங்க என்று ஒரு பணிப்பெண் கத்தினாள். உறங்கிக் கொண்டிருந்த சஞ்சனா எழுந்து வெளியில் வர, என்னாச்சு, எதுக்கு பதட்டமா இருக்க? மேடம், ஐயாவுக்கு ஏதோ பிரச்சனையாம். டாக்டர்லாம் திடீர்னு வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் நீங்களும் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு என்று கூறி சஞ்சனா வேகமாக விஸ்வநாதன் இருந்த அறையை நோக்கி ஓடினாள். விஸ்வநாதன் அறைக்கு வெளியே சில காவலர்களும் உள்ளே பல மருத்துவர்களும் இருந்தன. என்ன ஆச்சு என்று கேட்க, அப்போது ஒரு மருத்துவர் குறுக்கிட்டு, மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க, திடீர்னு அவருக்கு திரும்பி ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. எதனால வந்துச்சுன்னு தெரியல, இப்ப வரக்கூடாது ஆனா வந்திருக்கு, அதுதான் எதனால் வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம், கொஞ்சம் அவசரப்படாதீங்க என்று கூறிவிட்டு ஒரு மருத்துவர் உள்ளே சென்றார். வெளியில் நின்ற காவலர்களை பார்த்து, என்ன ஆச்சு, நல்லாதானே இருந்தார் நேத்து நாம் பாக்குறப்ப, இப்ப திடீர்னு இப்படி நடக்க வாய்ப்பென்ன? யாராவது உள்ள போனார்களா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா என்று அவள் கேட்க, இல்ல மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். அப்போது அவர்கள் இருக்கும் மாளிகையின் பின்புறத்தில் ஒரு துப்பாக்கிச் சூடும் சத்தம் கேட்டது. பட்டார் என்று சத்தம். அனைவரும் காதை மூடிக்கொள்ள, என்ன நடக்குது இங்க என்று சஞ்சனா கேட்டு முடிப்பதற்குள் சஞ்சனாவை சூழ்ந்து கொண்டனர் விஸ்வா குரூப் காவலர்கள். அங்கு இருந்த ஒரு சிறு பதுங்கு குழிகளிலிருந்து விஸ்வா குரூப் வீரர்கள் வெளியே வந்தனர். அனைவரும் அந்த மாபெரும் பங்களாவை சூழ்ந்து கொண்டிருக்க,
இருட்டினிலிருந்து ஒரு மர்மமான நபர் வெளியில் வந்தார். அவரை பார்த்தவுடனே அங்கிருந்து வீரர்களில் ஒருவர் அவரிடம் சென்று பேச, உடனே அந்த இருளில் இருந்த வீரர் மீண்டும் இருளுக்குள் சென்றார். விஸ்வா குரூப்பின் படையைச் சேர்ந்த அந்த வீரர் உடனடியாக இத்தகவலை தளபதிக்கு தெரிவிக்கப்பட்டது. என்ன நடக்குது என்று தெரியாமல் விஸ்வநாதன் அறையிலேயே சஞ்சனாவும் அமர்ந்திருந்தாள். என்ன நடக்குது? வெளியில என்ன துப்பாக்கிச் சூடு? ஏங்க என்னதான் நடக்குது என்று அவள் அங்கு இருக்கும் ஆட்களிடம் கேட்டார். அதே நேரம் டாக்டர்கள் சில மணி நேரம் போராடிவிட்டு, மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, சில நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ ஐயாவுக்கு கொடுத்த ஆக்சிஜனை கழட்டி விட்டுருக்காங்க. அதனால அவருக்கு ஆக்சிஜன் இல்லாம ரொம்ப நேரமா தடுமாறி போராடி இருக்காரு. அவரது மூளை இப்பொழுது செயல்பாடு குறைய தொடங்கிடுச்சு. நாங்க என்னதான் இப்போ ஆக்சிஜன் கொடுத்தாலும் ஏற்கனவே மூளை அதோட சுயநினைவை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. மருத்துவ ரீதியா இனிமே அவரை காப்பாற்றுவது கஷ்டம். அவரோட சிந்தனையை தூண்டும் விதமாக நீங்க போய் பேசுங்க, ஏதாவது பேசுங்க. அவங்கள சுயநினைவுகளை வச்சுக்கோங்க. அவர் சுயநினைவுக்கு கொண்டு வாங்க. அவரை திரும்பி ஏதாவது யோசிக்க வைங்க, ஏதாவது நினைக்க வையுங்கள். அப்பொழுதுதான் அவர் மூளை மீண்டும் செயல்பட தொடங்கும் என்று கூறினார் டாக்டர். இதை கேட்ட சஞ்சனா திடுக்கிட்டு போனார். என்ன நடக்குது? நேற்று மாலை என்னிடம் நன்றாகத்தானே பேசினார். இப்போது யார் செய்த வேலை? யார் இவரை கொல்ல நினைத்தது என்று எண்ணிக்கொண்டே அவர் படுத்திருக்கும் பெட்டின் அருகில் சென்றார். அவரை பார்த்து, என்னை என்ன செய்யத்தான் சொல்கிறீர்கள் என்றால் தனது தழுதழுத்த குரலில். அறையின் அந்த நிசப்தத்தில் விஸ்வநாதனின் இதய துடிப்பை காட்டும் இயந்திரத்தின் பீப் ஒலி மட்டும் ஒரு போர்க்களத்தின் எச்சரிக்கை மணியைப் போல ஒலித்து கொண்டிருந்தது. சிங்கமென கர்ஜித்துக் கொண்டிருந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி இன்று ஒரு சிறு குழந்தை போல செயலற்று கிடப்பதை காணும்போது சஞ்சனாவின் உள்ளம் உருகியது. இப்போது உங்கள் உடல்நிலை சரியில்லை என நீங்கள் படுத்துக்கொண்டால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி என கொட்டியது. 10 வருட கால இருண்ட உறக்கம் அவளது உடலை தளர்ச்சியடைய செய்திருந்தாலும் இப்போது அவள் எதிர்கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலை அவளது மனதை ஒரு வைரம் போல உறுதியாக்கத் தொடங்கியது. நீண்ட நேரம் அவள் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். தனது வலி, தனது ஏக்கம், தன் கணவன் மீதான காதல் என அனைத்தையும் கொட்டினாள். ஆனால் இவள் பேச்சுக்கு காது கொடுத்து கேட்காத அந்த முதியவர் இன்னும் ஆழ்ந்த மயக்க நிலையிலேயே இருந்தார். அவரது வெளிரிய முகமும் அசைவற்ற கைகளும் சஞ்சனாவிற்கு ஒருவித அச்சத்தை தந்தாலும் அதுவே அவளுக்கு ஒரு பொறுப்புணர்வையும் கொடுத்தது. சிறிது நேரம் கழித்து அவள் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு தன் கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். இனி அழுவதற்கு நேரமில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். என் மகனும் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான், என் கணவரும் உயிரோடு இருக்கிறார், பின் நான் ஏன் அழ வேண்டும்? இது எனது குடும்பம். என் கணவர் வரும் வரை இந்த மாளிகையையும் கௌரவத்தையும் என் குடும்பத்தையும் நான் தான் பாதுகாக்க வேண்டும். அதைத்தானே என் கணவரும் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார் என சத்தமாக கத்தி அழுதாள். ஒரு அனாதையாக வளர்ந்து அன்பிற்காக ஏங்கியவளுக்கு இன்று ஒரு பெரும் சாம்ராஜ்யமே அவளது கீழ் வந்து விழுந்திருக்கிறது. பயம் ஒரு புறம் இருந்தாலும் தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே அவளுக்கு பேராயுதமாக மாறியது. அவள் மெல்ல விஸ்வநாதனின் கரங்களை இறுக பற்றி கொண்டாள். அந்த தொடுதலில் ஒரு மருமகளாக அல்லாமல் அந்த வீட்டை காக்கும் ஒரு பெரும் சக்தியாக தெரிந்தாள். மன உறுதி கொண்டு அந்த முதியவரை பார்த்து, மாமா, எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று அவள் ஒரு வார்த்தை கூறினாள்.